ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்ல மாதிரி அமைய சாமிக்கிட்ட வேண்டிப்போம். சரி வாங்க, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கோதுமை தோசையும் கடலக்காய் சட்னியும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் கடலக்காய் கொஞ்சம் தான் இருந்தது, அதை வறுத்து எடுத்துப்போம். தேங்காயும் கடலக்கொட்டையும் போட்டு தான் ஒரு சட்னி பண்ண போகிறேன். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சூடாக இந்த கோதுமை தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சட்னியை அரைச்சிட்டேன், அதுக்கு தாளிப்பு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் நான், அதனால எதுவுமே ரைஸ் ஐட்டம் எதுவுமே பண்ண முடியலை. அதனால் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணிவிட்டு தோசை செஞ்சு வச்சுட்டு பசங்களுக்கு அதே வயசு டிஃபனுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவா. நமக்கு டைம் ஆகிற டைமில் தான் எதுவுமே சரியாக வராதுங்க. இந்த தோசை கூட சரியாக வர மாட்டேங்குது. அது அப்படி தான் இருக்கும், எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் போல். எப்படியோ ஒரு வழியாக தோசையை சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், தோசையும் கடலக்காய் சட்னியும் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பிட்டேன் வேலைக்கு. ஓகே பாய்.